திருமணத்திற்கு முன்பதிவு செய்த நிலையில் அதனை மாற்ற சொன்னதால் மாநகராட்சி ஊழியர்களுடன் மக்கள் வாக்குவாதம் செய்த காட்சிகள் தான் இவை. சென்னை கோடம்பாக்கம் அம்பேத்கர் சாலையில் சென்னை மாநகராட்சியின் கீழ் செயல்படும் சமூக நலக்கூடம் உள்ளது. அன்னை அஞ்சுகம் என்ற பெயரில் உள்ள இந்த சமூக நலக்கூடத்தில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்பதிவு செய்து 37,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி பயன்படுத்தி வருகின்றனர். தை மாதம் பிறந்தவுடன் பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் தொடர் முகூர்த்த நாட்கள் இருப்பதால் மார்ச் மாதம் வரை 40க்கும் மேற்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இந்த மண்டபத்தில் நடத்துவதற்கு முன்பதிவு செய்து கட்டணம் செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் மண்டபத்தை முன்பதிவு செய்தவர்களின் செல்போனிற்கு வந்த குறுஞ்செய்தி அவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. அதில் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியை வேறு இடத்தில் நடத்தி கொள்ளுமாறும் இந்த மண்டபத்தில் மாநகராட்சி மண்டல அலுவலகம் செயல்பட போகிறது எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து சுப நிகழ்ச்சிக்கு முன்பதிவு செய்திருந்தவர்கள் அழைப்பிதழ்களுடன் சமூக நலக்கூடத்திலும் அருகில் மாநகராட்சியின் கோடம்பாக்கம் மண்டல அலுவலகத்திலும் திரண்டனர். காலையிலிருந்து காத்திருந்தும் அதிகாரிகள் எந்தவித காரணமும் சொல்ல மறுப்பதாகவும் ஊரெல்லாம் 1000க்கும் மேற்பட்ட பத்திரிகை கொடுத்த பின்பு மண்டபத்தை மாற்ற சொன்னால் இதற்கு பிறகு எங்கு சென்று தேடுவது என புது மாப்பிள்ளை ஒருவர் கையில் பத்திரிகையுடன் வேதனை தெரிவித்தார். ஜனவரியிலிருந்து க்ளோஸ் எதனாலன்னு கேட்டா இந்த ஜோனல் ஆபீஸை அங்க ஷிஃப்ட் பண்ண போறாங்களாம். இதை இடிக்கிறதுனால அங்க ஷிஃப்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாங்க. எப்போ அடுத்த மாசம் ஜனவரி வருது, 22ஆம் தேதி கல்யாணத்தை வச்சிருக்கோம். இன்னில இருந்து க்ளோஸ், ஜனவரில இருந்து இயங்காதுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாங்க. இப்ப நாங்க எங்க போயிட்டு என்ன பண்றது? நாங்க மண்டபம் எங்களுக்கு க்ளோஸ்னா பத்திரிக்கை அடிச்சாச்சு, ஊர் ஃபுல்லா கொடுத்தாச்சு, 1000 பத்திரிக்கை கொடுத்துருக்கோம் இப்போ வரையும். இப்ப எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா தனித்தனியா? காலையில நின்னோம், காலையில 7 மணிக்கு இங்க நின்ட்டோம். இப்போ வரையும் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அடுத்தடுத்த சுப முகூர்த்தங்களில் மார்ச் மாதம் வரை மகளுக்கு, மகனுக்கு, சகோதரனுக்கு, சகோதரிக்கு என திருமணம் வைத்திருப்பவர்கள் பலரும் தவிப்புடன் அழைப்பிதழ்களுடன் காத்திருந்தனர். நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மண்டபத்தை பதிவு பண்ணோம். நாங்கள் 3 மாசத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணிட்டோம். ஆனா இப்போ இப்படி சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். இப்போ வேற மண்டபமும் கிடைக்காது. பண்ண மாட்டாங்க, சொல்றேன்றாங்க, அவ்வளவுதான். 38 பேர் பதிவு பண்ணிருக்காங்க. மார்ச் மாசம் வரைக்கும், ஜனவரி டு மார்ச் வரைக்கும் பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப நாங்க எல்லாரும் மனு கொடுத்திருக்கிறோம். இன்னும் சரியான பதில் வரல எங்களுக்கு. மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் கேட்கும் பொழுது அருகில் உள்ள மண்டல அலுவலகத்தில் புனரமைப்பு பணிகள் நடப்பதால் அடுத்த சில மாதங்கள் சமுதாய நலக்கூடத்தில்தான் அலுவலகம் செயல்பட போகிறது என கூறினர். அப்படியானால் சுப நிகழ்ச்சிகளுக்கு மண்டபத்தை பதிவு செய்யும் பொழுதே கொடுக்காமல் இருந்திருந்தால் இப்படி பரிதவிக்கும் நிலை வந்திருக்காதே என்ற கேள்விக்கு அவர்களிடம் பதில் இல்லை என்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். என் தம்பி பையனுக்கு கலந்துக்காக நான் வந்தோம். பிப்ரவரி 15 கல்யாணம் எங்க தம்பிக்கு. இது 3 மாசத்துக்கு முன்னே அவங்களுக்கு தெரியுமா இந்த இடம் ரத்துப்படப்படுதுன்ட்டு? அதுக்கு முன்னே ஏன் காசு வாங்கணும்னு நாங்க கேட்கிறோம். நேற்று மெசேஜ் என் தம்பி திடீர்னு கேட்டாங்க, உடம்பு சரியாயிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி பண்ணா யாருக்கும் இந்நேரம் தெரியாது இல்ல இவங்களுக்குலாம். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அன்று கேட்க வந்தா யாரும் ரெஸ்பான்ஸ் சொல்ல மாட்டாங்க. தோ தரன்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்க எந்த வார்த்தை நாங்க காலையில 10 மணிக்கு வந்தோம். லட்சக்கணக்கில் செலவு செய்து தனியார் மண்டபங்களில் சுப நிகழ்ச்சிகளை நடத்த வசதி இல்லாத ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர்தான் அரசின் சமூக நலக்கூடங்களை நம்பி உள்ளோம். அதிகாரிகளே இதுபோன்ற அலட்சியமான நடவடிக்கையில் ஈடுபட்டால் என்ன செய்வது என வேதனை தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.